ஏன்னா திமுக இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அந்த கட்சி பெரியார் அண்ணான்னு சொல்லி பேசி ஒரு வலுவா இருக்கு. நிச்சயமா. அதனால அதை உடைக்க முடியாது. அதை அடுத்து பார்த்துக்குருவோம். முதல்ல கை வைக்கிறது இங்கே பண்ணிடுவோம். இவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சாஃப்டான கை தான் இது. இந்த கையை முதல்ல காலி பண்ணிடுவோம். அம்மாவின் அரவணைப்பிலே இருந்தவங்க. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ என்னன்னா, அந்த தமிழ்நாட்டை மீட்போம்னு ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதுல வந்து யாரோ பிட் பாக்கெட் அடிச்சு ₹1,00,000 ஆமா, இன்னைக்கு காலையில திறந்துருக்காரு. ஒரு கட்சி நிர்வாகி பாக்கெட்ல ₹1,00,000 வச்சிருக்காரு போல. இந்த கூட்ட கும்பல்ல கொடுக்கறதுக்கு. அதுல யாரோ பிட் பாக்கெட் அடிச்சு விட்டாங்க போல. அது கூட்டணி கட்சியினுடைய சரியா தான் இருக்குன்னு மக்கள் பூரா வந்து பேசிக்கிறாங்க. அப்ப இது ஆரம்பத்திலேயே ₹1,00,000 போச்சு. அது பிட் பாக்கெட் அடிச்சிருக்காங்க கட்சி ஒரு கட்சி நிர்வாகிட்டே அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒன்றும் என்னென்ன கூத்து இவங்க இந்த பண்ண போறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். கண்டிப்பா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணியா இருந்த பாமகவோட நிலைமை என்ன? இப்போ இவங்க கூட, அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருந்த தேமுதிகவோட நிலைமை என்ன? இப்போ என்ன அவங்களும் கூட்டணிக்கு வர போறாங்களா? ஒன்று சேர போறாங்க? இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை வந்து அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கல, அதிமுக தலைவர்களும் ஏற்றுக்கல. அன்வர் ராஜா போன்ற சீனியர் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. இப்போ இந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா? எலெக்ஷன் கூட்டணி அவங்க தானே கூட்டணி.